புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் 5 தூண்களில் நிலைநாட்டி வைத்திருக்கிறான். முதலாவது தூண்தான் அடிப்படை தூண்தான் ஷஹாததி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பதாக சாட்சி சொல்வது, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாகவும் சாட்சி சொல்வது, கல்பாலும் அதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது தூண்தான் இந்த இஸ்லாத்தினுடைய இரண்டாவது தூண்தான் வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது வ ஈதாயிஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுப்பது. நாலாவது நோன்பு நோட்பது. ஐந்தாவது ஹஜ் செய்வது. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உண்மையான தொழுகை முஸ்லிம்களை முஃமின்களை மானக்கேடான வெறுக்கத்தக்க அருவருப்பான விடயங்களை விட்டும் பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாஹ். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம் அனைவரையும் நிப்பாட்ட இருக்கிறான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் முதலாக பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்க போகும் மனிதர்களையும் சேர்த்து அல்லாஹ் அந்த மஹ்ஷரில் எழுப்பி நிப்பாட்டுவான். ஹுஃபாத்தன், செருப்பில்லாமல் அல்லாஹ் நிப்பாட்டுவான். உராத்தன், நிர்வாணமாக அல்லாஹ் நிப்பாட்டுவான். குர்லன், கத்னா செய்யப்படாதவர்களாக அல்லாஹ் நிப்பாட்டுவான். அனைவரையும் நிப்பாட்டி விட்டு அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய முதலாவது கேள்விதான் தொழுகை. நம்முடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் முதல் கேள்வியாக நம்மிடம் விசாரிக்க இருக்கிறான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன் ஸலுஹத், அந்த தொழுகை சீராகிவிட்டால் ஸலுஹ ஸாயிரு அமலிஹி, எல்லா அமல்களும் சீராகிவிடும். வஇன் ஃபஸதத், அந்த தொழுகை சீர்கெட்டு விட்டால் ஃபஸத ஸாயிரு அமலிஹி, எல்லா அமல்களும் சீர்கெட்டுவிடும். சகோதரர்களே, நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு முன்னால் வந்த சமுதாயம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், அனைத்து சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிமில் சொல்லி காட்டுகிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. யா அல்லாஹ், என்னை தொழுகையை நிறைவேற்றக்கூடியவனாக ஆக்குவாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இந்த உலகம் எல்லாம் போற்றப்படும் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் தன்னுடைய அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நடுப்பாலைவனத்தில் மக்காவில் கொண்டு போய் விட்டுவிட்டு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ. யா அல்லாஹ், என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்தில் நான் உனக்காக விட்டு வந்திருக்கிறேன். فَاجْعَلْ أَفْئِدَةً مِّنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ وَارْزُقْهُم مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. யா அல்லாஹ், அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக.
அவர்களின் பக்கம் நல்ல மக்களை, நல்ல உள்ளங்களை அவர்களின் பக்கம் நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக. உலகத்தில் அற்புதமான படைப்பாக படைக்கப்பட்டவர்தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தந்தை இல்லாமல் அல்லாஹுடைய கலிமாவின் மூலமாக, அல்லாஹுடைய ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நபிதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, உலகத்தில் வாழ்ந்த அற்புதமானவர், உலகத்தில் இன்னும் மௌத்தாகாமல் இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். சகோதரர்களே, ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால், தஜ்ஜாலுக்கு பின்னால், தஜ்ஜாலை அழிப்பதற்காக, இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாவது வானத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார். உலகத்தில் வாழும் காலத்திலும் அற்புதத்தை செய்தவர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜனாசாவை பார்த்து எலும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா உயிர் பெற்று எழும்பிவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்வை இல்லாதவர்களை, பிறப்பிலிருந்தே பார்வை இல்லாத பிறவி குருடர்களை கண்ணில் கையை வைத்தால் அவர்களுக்கு பார்வை வந்துவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோல் நோயால் பீடிக்கப்பட்ட தொழுநோயாளர்கள், வெண்குஷ்டமுடையவர்கள், இவர்களுடைய உடம்பில் தன்னுடைய கையை வைத்து தடவினால் அவனுடைய நோயெல்லாம் குணமாகிவிடும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் களிமண்ணை பிணைந்து அதை வீசினால் அது ஒரு பறவையாக மாறி பறக்கும். இப்படிப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு அற்புதம் தான், பிறந்த உடனே பேசியவர், கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியவர். அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசிய முதலாவது வார்த்தை قال إني عبد الله, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆதானியல் கிதாப், அல்லாஹ் எனக்கு இன்ஜீல் வேதத்தை தந்திருக்கிறான். வஜஅலனி நபியா, என்னை நபியாக அவன் ஆக்கி இருக்கிறான். மூன்றாவது, நாலாவது, வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே போனாலும் பரக்கத் நிறைந்தவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். வௌசானி, இது எல்லாத்தையும் தந்துவிட்டு அல்லாஹ் எனக்கு செய்த உபதேசம் தான் பிஸ்ஸலா, ஈசா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டிருக்கிறார். சகோதரர்களே, இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சே தொழுகையை பற்றிய பேச்சு. சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அழிச்சாட்டியம், அட்டூழியம், அடாவடித்தனம், அநியாயம் நிறைந்து வலியக்கூடிய அந்த காலத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியில் சென்று தொழுவதற்கு கூட வழி இல்லை. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செய்த உபதேசம், அல்லாஹ் சொல்கிறான், வஅௌஹைனா இலா மூசா வஅഖீஹி அன் தபவ்வா லிகௌமிகுமா பிமிஸ்ர புயூதா, ஏ மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் எகிப்திலே வீடுகளை கட்டிக்கொண்டு ஃபஜஅலூ புயூதகும் கிப்லத்தன் வஅகீமுஸ் ஸலாத், பள்ளிவாசலில் சென்று தொழுவதற்கு வசதி இல்லையா? பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத, ஈமானுக்கு சோதனையான ஆபத்தான காலமா? உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுகையாக வேண்டும். ஃபஜஅலூ புயூதகும் கிப்லா வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை சகோதரர்களே எந்த காரணம் கொண்டும் விட முடியாது. ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால்தான் அவருக்கு ஜகாத் கடமையாக மாறும். யாருக்கு சகோதரர்களே உடம்பில் சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் நோன்பு கடமையாக மாறும். யாருக்கு உடம்பிலும் சக்தி இருக்கிறதோ, மக்காவுக்கு செல்வதற்கு பணமும் இருக்கிறதோ, இவருக்கு தான் ஹஜ்ஜி கடமையாக மாறும். சகோதரர்களே, உலகத்தில் பிறந்து பருவ வயதை அடைந்த முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவனுக்கு புத்தி சுவாதீனம் மாத்திரம் இருந்தால் போதும், அவனுக்கு தொழுகை கடமையாகிவிடும்.